ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற ஏழை விவசாயியும் மோகன் என்ற பணக்கார வணிகரும் நண்பர்கள். ஒரு நாள் மோகன் சொன்னான், ரவி, நாம் சேர்ந்து ஒரு பசு வாங்கலாமா? பால் பங்கிடுவோம், வேலையும் பங்கிடுவோம். ரவி சம்மதித்தான். அவனிடம் இருந்த சிறிய சேமிப்பை தான் கொடுத்து அவர்கள் ஒரு நல்ல பசுவை வாங்கினார்கள். தினமும் ரவிதான் பசுவுக்கு உணவளித்து, குளிக்க வைத்து, மேய்ச்சலுக்கும் அழைத்துச் செல்வான். மோகன் மட்டும் பாலை எடுத்து நகரத்துக்கு விற்றுவிட்டு வருவான். பல நாட்கள் கடந்தன. ஆனால் ரவிக்கு சிறிதளவுமே கொடுத்தான். ஒரு நாள் ரவி சொன்னான், நாம் ஒப்பந்தம் செய்தது நியாயமாக, உனக்கு லாபம், ஆனா வேலை முழுக்க எனக்குத்தான் என கூறினான். மோகன் சிரித்தான். நீ ஒப்பந்தம் செய்து உள்ளாய், அதனால் நீ செய்துதான் ஆக வேண்டும் என கூறினான். இப்ப என்ன பண்ணுவ என கூறி சிரித்தான். கவலையுடன் இருந்த ரவி மறுநாள் பசுவை அழைத்து கிராம மன்ற தலைவனிடம் சென்றான். இந்த பசுவை யார் பராமரிக்கிறான் என தலைவர் கேட்டார். உடனே கிராம மக்கள் சொன்னார்கள், ரவிதான் எல்லாவற்றையும் செய்கிறான். தலைவர் அறிவித்தார், பணத்தை மட்டும் கொடுத்தால் பசுவை உரிமை கொண்டாட முடியாது, அன்பும் உழைப்பும் உள்ளவருக்குத்தான் உரிமை என தலைவர் அறிவித்தார். மோகன் ஆத்திரப்பட்டாலும் பசு ரவிக்கே கொடுக்கப்பட்டது. அன்றிலிருந்து ரவி ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும்